ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? ஆடி மாதம் முதல் நாள் காலையில் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டப்பா. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல வேலை, நிறைய வேலை செஞ்சேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு வீட்டு வேலை செய்யறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் எப்பயும் போல் தேங்காவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தீனியெல்லாம் போட்டு தேங்காவை சுட்டாச்சு. எனக்கு ஆடி மாதம்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் ஆடி மாதம்னு வரும்போது ஸ்கூல் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கணும், இந்த காசு அருகம்புல் வச்சு குளிக்கணும், சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை வேலையெல்லாம் பண்ணணும், தேங்காய் சுடணும். இதுதான் சின்ன வயசில் எனக்கு. இல்லைனா நம்ம அப்படி பண்ணலைன்னா வீட்டுக்கு வந்து ஒரு சாமி வந்து வீட்டு கண்ணிலேருந்து அழுக்கு எடுத்து தடவிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு தரதர் தான் பிடிக்கும், கஷ்டம் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. ஆடி மாதமும் நம்ம கன்சீவ் இருந்தால், அதாவது குழந்தை பிறக்கிற மாதம்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இந்த ஆடி மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது, பிறந்தா வந்து ஆட்டி வச்சிருமே குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம். எப்படியோ அப்படி இப்படின்னு தாக்கு பிடிச்சி கடைசி ஆவணி மாதம், இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி வந்து 3ஆம் தேதி கல்பனா பிறந்தாங்க. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கல்பனா பிறந்தாங்க காலையில் 11:40க்கு. அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.